இன்றைய தலைப்பு செய்திகள். திருச்சியில் விஜய் தேர்தல் களம் காணும் தமிழக வெற்றி கழகம் சிறப்பு செய்தி தொகுப்பு. திருச்சியில் விஜய் நாளை காலை மனு தாக்கல். தமிழக அரசியல் தற்போதைய ஹாட் டாபிக் நடிகர் விஜய் அவர்களின் திருச்சி பயணம் மற்றும் அவர் 2 தொகுதிகளில் போட்டியிடுவது குறித்த தகவல்கள்தான். இது குறித்த கூடுதல் விவரங்களை எமது சிறப்பு செய்தி தொகுப்பில் காணலாம். புதிய பயணத்தின் தொடக்கம். தமிழக அரசியலில் தமிழக வெற்றி கழகம் என்ற புதிய கட்சியை தொடங்கி தீவிரமாக செயல்பட்டு வரும் நடிகர் விஜய் அவர்கள் தனது தேர்தல் பிரச்சாரத்தை திருச்சியிலிருந்து தொடங்க உள்ளார். நாளை திருச்சியில் நடைபெறும் பிரம்மாண்ட பொதுக்கூட்டத்தில் அவர் பங்கேற்று உரையாற்றுகிறார். இதற்காக திருச்சி ஜி கார்னர் மைதானம் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் விரிவான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. ஏன் 2 தொகுதிகள்? விஜய் அவர்கள் 2 தொகுதிகளில் போட்டியிடுவது குறித்து பல்வேறு விமர்சனங்கள் எழுந்துள்ளன. இதற்கு பதிலளிக்கும் வகையில் பேசிய கட்சியின் முக்கிய நிர்வாகிகள், புதிதாக தொடங்கப்படும் ஒரு இயக்கத்தின் தலைவர் 2 தொகுதிகளில் போட்டியிடுவது என்பது அரசியலில் காலங்காலமாக இருந்து வரும் ஒரு மரபுதான் என்று குறிப்பிட்டுள்ளனர். கடந்த 1991ஆம் ஆண்டு ஜெயலலிதா அவர்கள் பர்கூர் மற்றும் காங்கேயம் ஆகிய 2 தொகுதிகளில் போட்டியிட்டதை சான்றாக காட்டி இது ஒன்றும் புதிதல்ல என்று அவர்கள் விளக்கமளித்துள்ளனர். ஜனநாயக உரிமை மற்றும் பாதுகாப்பு ஏற்பாடுகள். ஒரு வேட்பாளர் 4 இடங்கள் வரை கூட போட்டியிட ஜனநாயகத்தில் உரிமை இருக்கிறது என்றும், ஆனால் விஜய் அவர்கள் 2 இடங்களை தேர்வு செய்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாளை காலை மனு தாக்கல் செய்த பிறகு பொதுக்கூட்டத்தில் அவர் கலந்து கொள்வார். இந்த நிகழ்விற்காக காவல்துறை தரப்பில் சுமார் 51 கடுமையான கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளன. அரசு நிர்வாகம் மற்றும் காவல்துறை முழு ஒத்துழைப்பு வழங்குவதாகவும் பாதுகாப்பு பணிகள் முழுவீச்சில் நடைபெற்று வருவதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. வெற்றி இலக்கு. வருகின்ற மே மாதம் தேர்தல் முடிவுகள் வரும்போது தமிழக அரசியலில் ஒரு மிகப்பெரிய மாற்றம் நிகழும். ஏப்ரல் 23ஆம் தேதியன்று நமது வெற்றி உறுதி செய்யப்பட்டு ஒரு புதிய வரலாறு படைக்கப்படும் என்று கட்சி நிர்வாகிகள் நம்பிக்கை தெரிவித்துள்ளனர். மற்ற கட்சிகள் 200 இடங்களுக்கு மேல் வெற்றி பெறுவோம் என்று கூறுவதை விமர்சித்த அவர்கள் தேவகவின் களம் மக்களுக்கானது என்பதை வலியுறுத்தியுள்ளனர். திருச்சியில் நாளை நடைபெறும் இந்த பொதுக்கூட்டம் விஜயின் அரசியல் பயணத்தில் ஒரு முக்கிய மைல்கல்லாக கருதப்படுகிறது. தொண்டர்களின் உற்சாகம் மற்றும் பொதுமக்களின் எதிர்பார்ப்புகளுக்கு மத்தியில் விஜயின் அதிரடி அரசியல் ஆட்டம் திருச்சியில் தொடங்குகிறது. ஜன்9 டிவி சேனலுக்கு புதியவராக இருந்தால் ஜன்9 டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.